ஹலோ சகோதரிகளே, இன்னைக்கு நாம ஒரு நெக் டிசைன் தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி பேட்ச் வச்சு ஒரு நெக் டிசைன் எப்படி மேக் பண்றது தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நம்ம எப்படி தைக்க போறோம்னு பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. அப்போதான் நான் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி நான் தைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சொல்லித்தரேன், நீங்க கத்துப்பீங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேக் பீஸை ஃபுல் ரெடி பண்ணிக்கலாம். பேக் பீஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த பேட்சை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறோம்னு சொல்லி பார்க்கலாம். நான் கரெக்டாக வச்சுட்டு அங்கங்கே ஊசி குத்தி நான் செக்யூர் பண்ணிடுறேன். லைனிங் பீஸும் மேல் பீஸும் ஆடாத மாதிரி நான் வந்து பின் பண்ணிட்டேன். பின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கரை பக்கத்தை நான் மடிச்சு அடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவும் ஒரு தையலாக போட்டலாம். நம்ம ஓரமாக தான் போடணும் தையல். இட அளவுக்கெல்லாம் பிடிக்கக்கூடாது. ரொம்ப ஓர தையல் மாதிரி தான் பிடிக்கணும். ஏன்னாக்கா நம்ம வந்துட்டு லைனிங் துணியும் இந்த மேல் துணியும் கிரிப்பா நிற்கிறதுக்காக மட்டும் தான் நம்ம தையல் போடுறோம். கட் பண்ணிடலாம் கரெக்டா. ஸோ கட் பண்ணிட்டோம். இந்த பின்னெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் 6 எடுத்திருக்கேன். 6ல் பாதி வந்து 3 அந்த மாதிரி தான் நான் கழுத்து மார்க் பண்ணியிருக்கேன். இது மொத்தம் அளவு பார்த்தீங்கன்னா 12 வரும். 12னாக்கா பாதி 6ஆக மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து 6ஆக வரும். பாதி வந்துட்டு 3. ஓகேங்களா, அந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். லைனிங் ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுட்டேன். மேல் பீஸ் நம்ம நாச் போட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ டாட் பிடிக்கணும். டாட் எப்படி பிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா கழுத்து வந்துட்டு நம்ம 3 மார்க் பண்ணியிருக்கோமா, 3லேருந்து ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். 3லேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கலாம். அப்போது ஒரு 3.5 இன்ச் அந்த மாதிரி கரெக்டாக நம்ம டீஸ் வச்சு முன்ன பின்னு மார்க் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் டாட்டு. இங்கேருந்து எத்தனை லென்த் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3.5 வரைக்கும் எடுத்துக்கலாம். நாம நல்லா ஷார்ப் வேணும்னு வரணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5க்கு மேலே கூட போகலாம். ஒரு 3.25 4 அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஆனால் என்னன்னாக்கா நம்ம நல்லா அந்த ஷார்ப்னஸ் தான். அந்த ஷார்ப்னஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த இடம் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். எப்போவுமே டாட் வந்து இருக்கும்போது இடத்தையிலேருந்து அப்படியே ஷார்ப்பாக வரணும். அப்போ தான் அந்த டாட்டு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம பேக் பீஸ் ரெடி பண்ணிட்டோம். இதுதான் இது மேல் பீஸ், இது லைனிங். ஸோ நம்ம பேக் பீஸ் ரெடி பண்ணிட்டோம். இந்த பேக் பீஸ்லேருந்து இதில் எப்படி நம்ம அந்த பேட்ச் ஒர்க்கை நம்ம செட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இது ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக்குக்கு, இது ஃப்ரண்ட் நெக்குக்கு, இது ரெண்டுமே கைக்கு. ஓகேங்களா, இது தனித்தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் பீஸ். ஸோ ஃப்ரண்ட் பீஸை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது வந்து பேக் பீஸ். பேக் பீஸில் வந்து இந்த இடத்துல நான் கட் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா இதுதான் நம்ம வச்சு தைக்க போகிறோம். அதுக்கு ஆப்போசிட்டாக ஃப்ரண்ட்டில் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தெரியுதுங்களா, நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நான் ஃபுல்லாக கட் பண்ணலை. இது கட் பண்ணோன்னாக்கா இதுலேருந்து இதாகிடும். நான் உங்களுக்கு இது எப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன்.
நம்ம எல்லாமே கட் பண்ணிட்டோம். கை பீஸ் தனியாக, ஃப்ரண்ட் பீஸ் தனியாக, பேக் பீஸ் தனியான்னு கட் பண்ணிட்டோம். இதை இந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷார்ப்னஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்மளால கரெக்டாக கட் பண்ண முடியாது. அதுக்காக தான் ஒரு ட்ரிக் பண்ண போகிறோம். மெழுகுவர்த்தி, இதை இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். இந்த ஷார்ப்னஸ் எல்லாம் தெரியுதுங்களா, பார்க்கும்போது தெரியுதுங்களா, இந்த ஓரம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிசிறி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் இந்த பிசிறி எல்லாமே நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மெல்ட் ஆகிடும். அப்படியே இந்த எப்படி சொல்றது, இந்த நெருப்பில் வைக்கும்போது தெரியுதுங்களா, அப்படியே இந்த எட்ஜஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மெல்ட் ஆகிடும். அந்த எட்ஜஸில் வெறும் ஜஸ்ட்டு காமிச்சாலே போதும், அந்த மெழுகுவர்த்தி அனலில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மெல்ட் ஆகும். நீங்கள் ஓவராக எடுத்துன்னு போயிட்டு காட்டக்கூடாது. ஏன்னாக்கா டிசைன் கருகிடும். ஹீட் பட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக கருகிடும். ஸோ அதுக்காக டிசைன் கிட்டே எடுத்துன்னு போகக்கூடாது. நீங்கள் அந்த எட்ஜஸில் காமிச்சாலே போதும், ஹீட்க்கு அதுக்கும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக. நான் ஃபுல் முடிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. முடிச்சதுக்கப்புறம் இதோட ஃபினிஷிங் தெரியுதுங்களா, ஓவர் பண்ணும்போது ஓவர் ஆகிடுச்சுனாக்கா அந்த இடத்துல அப்படியே ஹீட் ஆகிட்டு கருகிடும். அந்த டிசைன் எல்லாம் அப்படியே பிளாக்காக மாறிடும். ஸோ அதுக்காக நீங்கள் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. வெறும் இந்த எட்ஜஸில் மட்டும் எங்கெங்கே இருக்கோ அந்த ஷேப் கரெக்டாக வரணுன்றதுக்காக அந்த எட்ஜஸில் மட்டும்தான் நம்ம வெறும் அந்த ஷேப்புக்கு ஜஸ்ட்டு காட்டினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹீட்க்கு அப்படியே அழகாக அப்படியே மெல்ட் ஆகிட்டு வந்துடும். பண்ணிட்டேன். தெரியுதுங்களா, ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் தெரியுதுங்களா. ஸோ இதுதான் ஃபினிஷிங்கில் வரும் நம்மளுக்கு. நம்ம அப்படியே வச்சு தைக்கலாம். இது ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு கூட நான் வந்து பேக் பீஸில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பேக் பீஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசைனாக இருக்குது இல்லைங்களா, இதை நம்ம விட்ட கட் பண்ண முடியாது. இதை வந்து இதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும், அழகாக அப்படியே மெல்ட் ஆகிடும். அழகாக அந்த டிசைனும் தெரியும் பார்க்க. அப்படியே தெரியுதுங்களா, அந்த டிசைன் இப்போ தெரியுதுங்களா, கீழே எப்படி இருக்குது, இங்கே மேலே எப்படி இருக்குது டிசைன் தெரியுதுங்களா. அந்த ஃபினிஷிங் அழகாக இருக்கும். நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம முடிச்சிட்டோம் ஃபுல்லாக. ஃப்ரண்ட் பீஸ், பேக் பீஸ், கை பீஸ்ன்னு சொல்லி நம்ம எல்லாமே எடுத்து முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்களா, இது உள் சைடு இருக்குது, இது தைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக அழகாக எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் நான். தெரியுதுங்களா, இந்த மாதிரி தான் பண்ணணும் ஃபினிஷிங்கு. ஸோ இது எப்படி தைக்க போகிறோன்னு சொல்லி நான் காட்டுறேன் உங்களுக்கு. பேக் பீஸில் எப்படி தைக்கலான்னு சொல்லி காட்டுறேன். நம்ம ஆல்ரெடியே பேக் பீஸு ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக் சைடில் போட்டு பேக் சைடில் ஃப்ரண்ட் பீஸு லைனிங் இருக்கிறது பேக் பீஸ், உள் பீஸுன்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த நாச்சஸ் இருக்குங்களா, தெரியுதுங்களா இந்த நாச்சஸ் உங்களுக்கு, இந்த நாச்சஸில் கரெக்டாக இந்த ஷேப் உட்காரணும். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் கேப்பில், ஏன்னா இங்கே நம்ம ஷோல்டர் பிடிப்போம், அதுக்காக இந்த 1/2 இன்ச் கேப் விட்டு நான் இங்கே ஒரு பின்னை செக்யூர் பண்ணுறேன். ஓகேங்களா, சேம் இந்த சைடும் அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு கரெக்டாக அந்த நாச் போட்டிருக்க இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு இங்கேயும் ஒரு பின்னை வச்சு, நான் பின்னுனா குண்டூசி சொல்லலாம், இல்லைனாக்கா பின் ஹெம்மிங் பண்ணுற ஊசி இருக்கு இல்லைங்களா, அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது சென்டர் எப்படி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மடித்ததால் மடிப்பில் சென்டர் இருக்குது. இல்லை அப்படின்னாக்கா இது ரெண்டுத்தையும் மடித்து போடும்போது சென்டர் வரும். அந்த சென்டர் கரெக்டாக இந்த சென்டர் வச்சுட்டு இங்கே நம்ம ஒரு பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தெரியுதுங்களா, பேக் பீஸில் வச்சு இந்த மாதிரி நான் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன், ஊசி போட்டு குத்தி வச்சுருக்கேன். இப்போ இது தைக்கலாம். உங்களுக்கு இது தைக்கும்போது நார்மல் கைட்லேயே, டபுள் சைடு கைட்லேயே தைக்க வந்துச்சுனாக்கா ட்ரை பண்ணுங்க. இல்லை அப்படின்னாக்கா சிங்கிள் கைடு வரும். உங்களுக்கு லெஃப்ட்டு ரைட்டுன்னு ஃபுட் பெடலில் வரும். உங்களுக்கு லெஃப்ட்டு ரைட்டு எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எது நல்லா வாட்டமாக நல்லா தைப்பீங்களோ அதை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு டபுள் சைடு கைட்லேயே எனக்கு நல்லா வரும். ஸோ நான் அதிலே கண்டினியூ பண்ணுறேன். கரெக்டாக அந்த நாட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த நாட்ச்லேருந்து வச்சு அப்படியே தைச்சின்னு வரணும்.
கரெக்டாக இந்த எட்ஜஸ் இருக்கு இல்லைங்களா, இதுதான் நம்ம கைட்லைன். ஸோ அந்த எட்ஜஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நம்ம தைச்சிடணும். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய நெக் டிசைன்ஸ் எல்லாம் வேணும், கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி நெக் டிசைன் வேணும் கேட்குறீங்க, அதுக்கேற்ற மாதிரி கூட நான் வீடியோஸ் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் எப்படி சொல்ல டைலரிங்கில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி, அதை கூட கேளுங்க. உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கூட நான் கிளியர் பண்ணுறேன். கரெக்டாக தைக்கணும். இந்த ஷேப் ஏற்ற மாதிரியே கரெக்டாக பொறுமையாக அந்த டேர்னிங்ஸ் எல்லாம் வச்சு கரெக்டாக நம்ம பண்ணணும். ஏன்னா இதுக்கு மெயினாக ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்கணும். எப்படி இந்த நாட்ச்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி ஃபுல்லாக தைச்சிட்டு எண்டிங் வந்து முடிக்கும் போது இந்த நாட்சாண்ட முடிக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஊசியெல்லாம் கட்டிடலாம். கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ண பீஸ் இது கட்டிங் பண்ணிட்ட பீஸ். இப்போ இது அழகாக திருப்பணுனாக்கா நம்ம என்ன பண்ணணும், என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே நம்ம உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி நாச்சஸ் மாதிரி போட்டு விடும்போது இந்த ஷேப் அண்டெல்லாம் கரெக்டாக இந்த மாதிரி நாச்சஸ் போட்டு விடும்போது நம்ம டேர்னிங் பண்ணும்போது அந்த அளவுக்கு அழகாக பர்ஃபெக்டாக ஷேப் வரும். இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பு, கழுத்து, டைமண்ட் கழுத்து, வெத்தலை கழுத்து, இதுக்கு எல்லாமே நம்ம இந்த மாதிரிலாம் நாச்சஸ் கொடுத்து திருப்பி தைக்கும் போது ஃபினிஷிங் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே திருப்புறேன்னா தெரியுதுங்களா, நான் திருப்பி தான் வச்சிருக்கேன். ஆனால் அந்த நெக்கு ஷேப் அழகாக அப்படியே உட்காந்துருக்குங்களா, ஷேப் தெரியுதுங்களா, அப்படியே உட்காந்துருக்கு. நான் மேல் தையல் ஒரு தடவை போட்டுக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் போடுறேன். என்ன கொஞ்சம் டிலே ஆகினே இருக்குது. போடணும் நானும் பார்க்குறேன். கொஞ்சம் ஒர்க் அப்படி இப்படின்னு சீசன் சொல்லிட்டு கொஞ்சம் டிலே ஆகினே இருக்குது. கண்டிப்பாக நான் வீடியோஸ் எல்லாம் போடுறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வருது இல்லைங்களா, அப்படியே மேல் தையல் மாதிரி அமுக்கு தையல் சொல்லுவோம். ஓகேங்களா, அப்படியே மேல் தையல் போட்டுக்கலாம். இந்த ஃப்ளார் ஷேப்பு, பூ ஷேப் எல்லாம் வந்துச்சுன்னா அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெண்ட் பண்ணி தைச்சோனாக்கா அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துலேருந்து இந்த மாதிரிலாம் ஏச்சிக்காது, இந்த மாதிரியெல்லாம் மேலே தூக்காது. அப்படியே அழகாக இங்கெல்லாம் பார்த்தீங்களா தூக்குதுங்களா, எதுவும் தூக்கலை. ஆனால் இந்த சைடெல்லாம் தூக்குது இல்லைங்களா, அதெல்லாம் தூக்காமல் அழகாக அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி பண்ணும்போது தூக்காது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எது தைச்சாலும் தைக்கும்போது அங்கங்கே நூல் விடுவோம் பார்த்தீங்களா, அந்த நூலெல்லாம் அப்போவே கட் பண்ணி எடுத்துடணும். ஃபினிஷிங்காக தெரியுதுங்களா, ஃபினிஷிங் ஆயிடுச்சுங்களா, பேக் சைடும் தெரியுதா. ஸோ இதுதான் ஃபினிஷிங். இந்த மாதிரி தான் இந்த பீஸை தைக்கணும். இதே மாதிரி தான் ஃப்ரண்ட் கழுத்துக்கும் இதே மாதிரி தான் தைக்கணும், கைக்கும் இதே மாதிரி தான் தைக்கணும். ஓகேங்களா. இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நிறைய நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் டைலரிங் கற்றுக்குறாங்க, டைலரிங் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்க, அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பாய்.